ஹாய் ஆல், எல்லாருக்குமே பொடி ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிடுவோம். ஒரு ஹெல்தியான ஒரு கொள்ளு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அயர்ன், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ளீனான கொள்ளு அரை கப் எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரௌன் ஆகக்கூடாது, நல்லா கோல்டன் கலர் வரணும். கொள்ளு நல்லா வறுபட்டவுடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். தனியாகவும் சேர்த்துருக்கேன். மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, புளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுரும். இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருந்த பருப்பை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கொள்ளையும் இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனாக ஒரு பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த கொள்ளு பொடியை சேர்த்துட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை கூட இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கொள்ளு பொடி நீங்கள் சீசனிங்காக கூட ட்ரை பண்ணலாம். எந்த பொரியல் செஞ்சாலும் 1 டீஸ்பூன் இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அதோட அரோமா அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். டூ ட்ரை இட்.